vlogs by Diyanka. நான் உங்க பிரியங்கா. நான் தீபக். லாஸ்ட் வீடியோல நம்மளோட ஃபுல் பாரிஸ் 2-day ஐட்டினரி வீடியோஸ் பார்த்திருந்தோம். எப்படி புக் பண்ணோம், எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போனோம் எல்லாமே நம்ம அதில் ஷேர் பண்ணியிருந்தோம். நீங்க இன்னும் வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்க. ஐ கார்டையும் டேக் பண்றோம். இந்த வீடியோல எங்களோட ஸ்விஸ் ஐட்டினரி பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டே த ஃபேமஸ் லிண்டன் சாக்லேட் ஃபேக்டரி போறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் சுவிட்சர்லாந்து வந்து இஸ் ஃபேமஸ் ஃபார் இஸ் சாக்லேட்ஸ். ஸோ நம்ம அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு தான் நாங்கள் போயிருந்தோம், லிண்டன் சாக்லேட் ஃபேக்ட்ரி இன் ஸ்விட்சர்லாந்து. ஸோ இதுக்கான டிக்கெட்ஸ் நாங்கள் எப்படி புக் பண்ணோம், ஃபர்ஸ்ட் பாரிஸ்லேருந்து ஸ்விட்சர்லாண்டுக்கு எப்படி நாங்கள் ட்ராவல் பண்ணி போனோம் அண்ட் இது பற்றின ஒரு டீட்டெயில்டு வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. நீங்கள் இன்னும் எங்கள் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏர்லி மார்னிங்கே நம்ம வந்து பாரிஸ் ஹோட்டலில் செக் அவுட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் ஊபர் புக் பண்ணி இப்போ கேரி டி லியான் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து தான் நம்மளுக்கு ஸ்விட்சர்லாண்டுக்கு ட்ரெயின். ஸ்டேஷனுக்கு வந்தால் பயங்கர குளிருங்க, அதனால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்டார் பக்ஸ்குள்ளே போய் ஒரு காஃபி வாங்கலான்னு கேட்டோம். ஃபில்டர் காஃபிலாம் இங்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி இருக்கிறத கொடுங்கன்னு ஒரு கேப்பச்சினோ கொடுத்தாங்க. அரௌண்ட் €4 வந்தது. அதை குடிச்சிட்டு அப்படியே நம்ம ட்ரெயினுக்கு போயிட்டோங்க. எங்களோட ட்ரெயின் டைமிங் வந்து அரவுண்ட் 6:22 AM. ஏர்லி மார்னிங் ஃபஸ்ட்டு ட்ரெயின் எடுத்தால் மட்டும்தான் நம்மளுக்கு நான் ஸ்டாப் ட்ரெயின்ஸ் இருக்குது. மற்ற எல்லா ட்ரெயின்ஸுமே வந்து 1 ஸ்டாப் இல்லை 2 ஸ்டாப் வச்சு தான் போகும். அது நம்மளுக்கு ரொம்ப டேவையே ட்ராக் பண்ணி லேட் ஆகிடும். இன்றைக்கி நம்ம போகிறது வந்து லிண்டன் சாக்லேட் ஃபேக்ட்ரி, ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஸ்விட்சர்லாந்து சாக்லேட் ஃபேக்ட்ரி. அங்கே போனால் சாக்லேட்ஸ் ஃபேமஸ் நமக்கு தெரியும், அந்த ஃபேக்ட்ரியை பார்க்காம கண்டிப்பாக வரக்கூடாது. ஸோ இன்றைக்கி நம்மளோட ஐட்டினரியில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரெயின் வந்து ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின்ஸுங்க. ஃப்ரம் பாரிஸ் டு ஸ்விட்சர்லாந்து நான் ஸ்டாப்பாக போகும். ரிசர்வேஷன் கம்பல்சரிங்க. நம்மளுக்கு வந்து அப்படியே ஏறிட்டு நம்ம எங்கே வேணால் போய் உட்காந்துக்கலாம், அந்த இதெல்லாம் இருக்காது. அவங்க நம்மளுக்குன்னு ஒரு சீட் நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க, அந்த நம்பர் பிரகாரம் நம்ம போய் உட்காந்துக்கணும். எங்களோட சீட் இதுதான். ஸோ நாங்கள் வந்து அப்படியே எல்லாம் செட்டில் ஆகிட்டோம். அண்ட் அங்கே இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்கேஜஸ் வைக்கிறதுக்கு தனியாக ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம அங்கேயே நம்மளோட லக்கேஜஸ் எல்லாமே வச்சுட்டு அப்படியே நம்மளோட சீட்ஸில் போயிட்டு உட்காந்துக்கலாம். அண்ட் இட்ஸ் a வெரி வெரி கம்ஃபர்டபுள் ட்ரெயின். இந்த ட்ரெயினோட காஸ்ட் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, per person எங்களுக்கு வந்து அரௌண்ட் 6500 ஆச்சு. நாங்கள் எங்களோட ட்ரெயின் டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து raileurope.com அப்படின்ற வெப்சைட்டில் தான் புக் பண்ணியிருந்தோம். ரொம்ப ஈஸி ப்ராசஸ் தான். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இதை வந்து நீங்கள் ஆக்சுவலி க்ளூக் ஆப்பில் கூட புக் பண்ணலாம். பட் எங்களுக்கு இந்த டிக்கெட்ஸ் வந்து இந்த வெப்சைட்டில் தான் கொஞ்சம் ரேட் கம்மியாக கிடச்சதுனால நாங்கள் இதில் புக் பண்ணோம். யூரோப்பில் இப்போ நம்ம போன பாரிஸாக இருக்கட்டும், இப்போ நம்ம போக போகிற ஸ்விட்சர்லாண்டாக இருக்கட்டும், ரொம்ப முக்கியமான டிப் இது. 6:22 AM ட்ரெயின் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா தான்னு 6:22 AM ட்ரெயினை எடுத்துருவாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு 2 minutes டிலேடாக வந்தாலோ இல்லை 1 minute டிலேடாக வந்தால் கூட நம்ம ட்ரெயினை மிஸ் பண்ணிவிடுவோம். ஸோ நீங்கள் எங்கே பிளான் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு 15 minutes ஏர்லியராக அந்த லொக்கேஷனுக்கு ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. எல்லாமே இங்கே ஆன் டைமில் இருக்கும். ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அந்த டைமை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரெயினோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, உள்ளேயே நம்மளுக்கு வந்து ஒரு கேஃபட்டேரியா இருக்குது. அங்கே நம்மளுக்கு வந்து ஃபுட், காஃபி, பெவரேஜஸ் எல்லாமே அங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து பிஸா ஆர்டர் பண்ணியிருந்தோம். உண்மையிலேயே சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. காஸ்ட் அரவுண்ட் €10 அந்த மாதிரி ஆச்சு. இப்போ இந்த வீடியோ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து ஸ்விட்சர்லாண்டை ரீச் பண்ண போகிறோம் இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸில். அப்படியே அங்கங்கே ஸ்னோ எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். நாங்கள் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தோம். பிகாஸ் ஸ்விட்சர்லாண்ட் அப்படின்றது வந்து ஒன் ஆஃப் அவர் ட்ரீம் கண்ட்ரி. இது நாங்கள் வரும்போது எங்களை வந்து ஸ்னோவோட வெல்கம் பண்ணதே எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஃபைனலி நம்ம ஸ்விட்சர்லாந்து ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். இதான் எங்களோட ட்ரெயின். இப்போ நாங்கள் வந்த ட்ரெயின் இதுதான். இந்த ட்ரெயினோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா TGV லயேரியா. இது வந்து நம்ம ஃப்ரான்ஸ்லேருந்து ஸ்விட்சர்லாண்டுக்கான கனெக்டிங் ட்ரெயின் இதுதான். ஸ்விட்சர்லாண்டில் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற ஒரு ஆப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SPB ஆப். ஸ்விட்சர்லாண்டுக்குள்ளே நம்ம வந்து அந்த இன்டர் சிட்டிக்குள்ளே போகிற ட்ரெயின்ஸ் எல்லாமே புக் பண்ணுறதுக்கு இந்த ஆப் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ட்ரெயின் டைம் எப்போ, டியூரேஷன் என்ன, எத்தனை மணிக்கு எடுப்பாங்க, அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஆப்பில் இருக்கும். ஆனால் ரொம்ப பசிங்க, அதனால் டேரெக்டாக போயிட்டு அங்கே பக்கத்துலேயே ஸ்டேஷனில் இருந்த ஒரு ஷாப்லேருந்து க்ராசன்ஸ் வாங்கி நாங்கள் சாப்பிட்டோம். இப்போ நம்ம இருக்கிற ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூரிக் HB. இது வந்து ஒன் ஆஃப் த மெயின் ஸ்டேஷன்ஸ் ஆஃப் ஸ்விட்சர்லாந்து ஜூரிக். இங்கேருந்து நம்மளோட ஹோட்டல் வந்து ஜஸ்ட் 200 மீட்டர்ஸில் இருக்குது. நாங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி தான் ஹோட்டல்ஸ் எல்லாமே புக் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ நம்மளோட லக்கேஜஸ் எல்லாமே அப்படியே ரோட்ஸ் எல்லாமே நீட்டாக இருக்கிறதுனால அப்படியே ட்ரால் பண்ணி நம்ம ஹோட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம்.
அதாவது வெல்கம் டு ஸ்விட்சர்லாண்டுன்ற மாதிரி எங்களை வந்து ஒரு ஸ்னோ தான் வெல்கம் பண்ணிச்சு. நாங்கள் ஹோட்டல் ரீச் ஆகிறதுக்குள்ளேயே அங்கே வந்து ஸ்னோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் இது வரைக்கும் ஸ்னோ பார்த்ததே கிடையாது. இதான் எங்களோட ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் ஸ்விட்சர்லாண்டில் இருக்கும் போது ஸ்னோ ஆனது ரொம்பவே சூப்பராக இருந்தது. நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டலோட பேர் வந்து மாண்டானா ஜூரிக். இந்த ஹோட்டல் வந்து நாங்கள் மேக் மை ட்ரிப் ஆப்பில் புக் பண்ணியிருந்தோம். பர் டே அதோட காஸ்ட் வந்து அரவுண்ட் 12,000 ஆச்சு. இந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ரிசப்ஷனில் வந்து எங்களுக்கு நிறையா ஸ்விஸ் ஆப்பிள்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி வந்து கொஞ்சம் ஏர்லியராக வந்துட்டோம். ஹோட்டலோட செக்இன் டைம் வந்து 2 PM தான். பட் நாங்கள் வந்து ஒரு அரௌண்ட் 12 o'clock அப்படியே இங்கே வந்துட்டோம். இங்கே எல்லாமே வந்து செல்ஃப் செக்இன் தான். பட் செக்இன் டைம் வந்து 2 PM அப்படின்றதுனால நம்மளோட லக்கேஜஸ்லாம் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு பிளேஸ் இருக்குது. லக்கேஜஸ் எல்லாமே வச்சுட்டு நம்ம வந்து செக்இன் பண்ணுறதுக்கு எப்படியும் 2 o'clock ஆகிடும். எங்களோட சாக்லேட் ஃபேக்ட்ரி என்ட்ரி டைம் வந்து ஆக்சுவலி 3 PM. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே எல்லாமே ஆன் டைமில் இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக 3 PMக்கு அங்கே இருக்கணும். பட் 2 o'clock செக்இன் பண்ணிவிட்டு நம்ம அங்கே 3 o'clock போகிறதுலாம் வந்து நடக்கிறதே கிடையாது. அதனால் நாங்கள் வந்து லக்கேஜஸ் எல்லாத்தையும் ஹோட்டல்லே வச்சுட்டு இங்கேருந்து கிளம்பி அப்படியே சாக்லேட் ஃபேக்ட்ரி போயிட்டு வந்துடலான்னு ஜஸ்ட் அங்கே ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிக்கிட்டோம். ஃபேஸ் வாஷ் பண்ணி ஜஸ்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு கிளம்பிட்டோம். ஸ்னோ வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதுனால எனக்கு ரொம்ப பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தது. ஸோ நான் வந்து ரொம்ப நேரம் ஸ்னோலேயே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கே கிளம்பினோம். ட்ரெயின்ஸ் எல்லாமே வந்து இங்கே ரொம்ப இன்டர் கனெக்டிங்காக தான் இருக்கும். நம்மளுக்கு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து நம்ம எல்லாத்துக்குமே ட்ரெயினே வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு போக போகிறோம். அதுக்கு திரும்ப நம்ம ஹோட்டல்லேருந்து எங்கேருந்து இப்போ வந்தோமோ அதே ஸ்டேஷனுக்கு போக போகிறோம், ஜூரிக் HB. அங்கேருந்து ஒரு 2 ட்ரெயின் நம்ம வந்து ஷிஃப்ட் ஆகி போனோம்னா நம்ம அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியை ரீச் ஆகிடுவோம். ஓ, இதுதான் வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு நியரஸ்ட் ஸ்டேஷன். ஸோ நம்ம இங்கே இறங்கிட்டு மேப்பில் வந்து அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி போட்டாலே தெரியும். இட்ஸ் வெரி நியர்பை, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ நாங்கள் அப்படியே வாக் பண்ணியே சாக்லேட் ஃபேக்ட்ரியை ரீச் ஆகிட்டோம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிக்கெஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட், லிண்டன் ஹோம் ஆஃப் சாக்லேட். எங்களோட என்ட்ரி டைம் வந்து 3 PM. நாங்கள் வந்து ஒரு 2:45 அப்படியே அங்கே ரீச் ஆகிட்டோம். ஸோ வெளியில் கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஷார்ப்பாக 3 o'clock நம்மளை கூப்பிட்டாங்க. நம்ம டேரெக்டாக போய் டிக்கெட் செக்இன் பண்ணிவிட்டு உள்ளே அனுப்பிட்டாங்க. இந்த லிண்டன் ஹோம் ஆஃப் சாக்லேட்டோட டிக்கெட்ஸ் வந்து நாங்கள் டேரெக்டாக அவங்களோட வெப்சைட்லேருந்தே புக் பண்ணியிருந்தோம். பர் பர்சன் வந்து அரௌண்ட் 15 Swiss francs ஆச்சு. நம்ம இந்தியன் ருபீஸில் அரௌண்ட் 1400 கிட்ட வரும். இது வந்து அடல்ட்டுக்கான காஸ்ட்டு. பட் வெரி வெரி ஒர்த் த மணின்னு தான் சொல்லணும். பிகாஸ் அங்கே போயிட்டு எங்களுக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா நம்ம இந்த சாக்லேட் மேக்கிங் அதெல்லாம் வந்து நாங்கள் இந்தியாவில் பார்த்தது கிடையாது. ஸோ இங்கே தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். வி ஹேட் அ குட் டைம். பார்க்குறது வந்து ஒரிஜினல் சாக்லேட் ஃபவுண்டன். பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப ஹியூஜாக வேறு இருந்தது. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு க்ரௌட் வேறு அங்கே இருந்தது. கொஞ்சம் க்ரௌட் இருந்தது. பட் இருந்தாலும் அவங்கவுங்க கிட்ட டிக்கெட் இருந்ததுன்னா நம்மளோட ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த சாக்லேட் டூருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். நீங்கள் அப்படியே பாருங்கள். இந்த சாக்லேட் டூரோட முக்கியமான ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா சாக்லேட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சாக்லேட்ஸ் நம்ம வந்து அங்கே சாப்பிட்லாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே சாம்பிள்ஸ் வச்சுருக்காங்க. எங்களுக்கு 3 ஃப்ளேவர் சாம்பிள்ஸ் வச்சுருந்தாங்க. இது ஒரு சாக்லேட் ஃப்ளேவர். ஸோ இந்த மாதிரி ஸ்பூன்ஸ் எல்லாமே அங்கேயே இருக்கும். நம்ம அதை எடுத்து நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நம்ம எடுத்து டேஸ்ட் பண்ணலாம். அண்ட் இதில் நீங்கள் எவ்வளோ வேணால் டேஸ்ட் பண்ணலாம், எத்தனை வாட்டி வேணாலும் டேஸ்ட் பண்ணலாம், அன்லிமிட்டடாக. சாக்லேட்டுங்க சொல்லவா வேணும், சூப்பராக இருந்தது. ஒயிட் சாக்லேட், கேரமல் எல்லாமே சூப்பராக இருந்தது. எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பட் என்னன்னா சாக்லேட் அப்படின்றதுனால ஒரு லெவலுக்கு மேலே நம்மளால சாப்பிட முடியாது. ஒரு 2 வாட்டி நாங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு போயிட்டோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கை நீட்டினாலே சாக்லேட் வந்து விழும். ஸோ அவங்களோட மேக்கிங்கில் இருக்கிற நிறைய வெரைட்டி ஆஃப் சாக்லேட்ஸ் அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்.
நம்ம வந்து எண்ட் ஆஃப் தி சாக்லேட் டூர் வந்துட்டோம். இதுதான் ரொம்ப முக்கியமான பகுதி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்க்குற சாக்லேட் பாக்ஸஸில் இருக்கிற சாக்லேட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஃப்ரீ. நம்ம எவ்வளோ சாக்லேட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆன் ஒன் கண்டிஷன், அங்கேயே நம்ம சாப்பிட்டுட்டு தான் வரணும், வெளியில் எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ நீங்கள் எடுக்கும் போது உங்கள் கைக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோ சாக்லேட்ஸ் எடுத்துக்கோங்க. ஆனால் நிறையா வெரைட்டிஸ் இருக்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு எத்தனை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்கனாலும் அங்கே சாப்பிட்டுட்டு வர மாதிரி தான் இருக்கும், நம்மளால் வெளியில் எடுத்துகிட்டு வர முடியாது. இடத்த பார்த்தோன்னே என் மைண்டில் வந்த ஒரே சாங்கு. நாங்கள் வந்து ஒரு 2-3 சாக்லேட்ஸ் வந்து பாக்கெட்டில் வச்சு எடுத்துகிட்டு வந்தோம். பெருசாக அங்கே யாரும் எதுவும் சொல்லலை. பிகாஸ் நம்ம எடுக்கிற எல்லா சாக்லேட்டுமே ஒரே டைமில் டேஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாமே வேறு வெரைட்டி. அதனால் வெளியில் எடுத்துகிட்டு வந்தோம். பட் அவங்க யாரும் எதுவும் சொல்லலை. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லை, பட் அங்கே அதான் ரூல்ஸு. லைக் நம்ம வந்து எடுத்தால் அங்கேயே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 or 2 நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இங்கே ஒரு சின்ன கேம் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. நிறைய பேர் லைனில் நின்றுட்டு இருந்தாங்க. சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நம்மளும் விளையாடிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கேம் விளையாண்டேன். சாக்லேட் டூருக்காக வாங்கின அதே டிக்கெட்டை நம்ம இங்கே வந்து ஸ்கேன் பண்ணோன்னா நம்ம இந்த கேம் விளையாடலாம். அது ஒரு பால் மாதிரி ஒரு கேமு. அது அப்படியே சுற்றி நம்மக்கிட்ட வந்து ஒரு சாக்லேட்டாக வந்து விழும். இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பட் அங்கே போய் விளையாண்டது குவைட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். சாக்லேட் டூர் முடிச்சுட்டு வெளியில் வந்தோன்னா நம்மளுக்கு வந்து ஷாப்பிங் ஜோன் இருக்குது. அங்கே திரும்ப நிறைய சாக்லேட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம மேலே டேஸ்ட் பண்ணது பார்த்த சாக்லேட்ஸ் எல்லாமே கீழே வந்து சேலுக்கு இருக்கும். ஸோ நம்ம யாருக்கா சோவினியர்ஸ் வாங்குறது, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அவங்களுக்கு வாங்குறதுக்கலாம். ஸோ நாங்களும் எங்கள் சைடில் கொஞ்சம் சாக்லேட்ஸ் எல்லாமே வாங்கினோம். இப்போ நம்ம எப்படி வந்தோமோ அதே மாதிரி சேம் ப்ராசஸ் தான். வாக் பண்ணி ஸ்டேஷன் போயிட்டு, ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் எடுத்து நம்மளோட ஜூரிக் ஹெச்பி போயிட்டு அங்கேருந்து ஹோட்டலுக்கு பை வாக் போகிறோம். ஜூரிக் ஹெச்பிலேருந்து இப்போ அப்படியே வாக் பண்ணி நம்மளோட ஹோட்டலுக்கு ரீச் ஆகிட்டோம். ரொம்ப டயர்டாக இருந்தது. ஏன்னா மார்னிங் ஆஃப்டர் ட்ரெயின் ரைட் நம்ம வந்து ரெஸ்ட்டே எடுக்காமல் இப்போ சாக்லேட் ஃபேக்ட்ரி போயிருந்தோம். அண்ட் நாளைக்கும் எங்களுக்கு வந்து பிக் ஐட்டினரி. ஏன்னா நாளைக்கு நம்ம சுவிட்சர்லாண்டோட ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க போகிறோம், ரேனே ஃபால்ஸ். அங்கேருந்து அப்படியே லூசன் போகிறோம். லூசனில் தான் நம்மளோட சூர்யா படம் நியூயார்க் நகரம் சாங்லாம் எடுத்திருந்தாங்க. அந்த லொக்கேஷன்லாம் பார்க்க போகிறோம். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நீங்கள் இன்னும் எங்கள் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.